இம்முறை 2026 முதல் 2029 வரை ஆண்டிற்கான பதவிக்காலத்திற்கான தென்னிந்திய திரைப்படத் தொகுப்பாளர்கள் சங்கத் தேர்தல் சென்னை வடபழனியில் அமைந்துள்ள கமலா திரையரங்க வளாகத்திற்குள் இருக்கும் மியூசிக் யூனியன் ஹாலில் நடைபெற்றது. இத்தேர்தலில் கேம் சேஞ்சர் அணி மற்றும் எடிட்டர் வெல்ஃபேர் அணி என 2 அணிகள் களமிறங்கின. இப்போட்டி மிகவும் விறுவிறுப்பானதொரு மோதலாக அமைந்தது. எடிட்டர் வெல்ஃபேர் அணியின் சார்பில் கோபாலகிருஷ்ணன் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார். அதே வேளையில் கேம் சேஞ்சர் அணியின் தலைவரான பழனியப்பனும் ஆவடி ரவியும் சுயேச்சையாக இப்போட்டியில் களமிறங்கினர். தேர்தல் களம் மிகுந்த போட்டி நிறைந்ததாக அமைந்திருந்தது. கடைசி நிமிடம் வரை தேர்தல் முடிவுகள் குறித்த நிச்சயமற்ற தன்மையே நிலவியது. இறுதியில் எடிட்டர் வெல்ஃபேர் அணியைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் உமாசங்கர் பாபு செயலாளராகவும் அசோக் மேத்தா பொருளாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு ஒருங்கிணைந்த அணியாக தங்கள் பதவிகளை உறுதிப்படுத்திக் கொண்டனர். இவர்களின் வெற்றி சாதாரணமானதொரு சாதனை அல்ல. உண்மையில் இந்த வெற்றியை அடைவதற்காக அவர்கள் மிக கடுமையாக உழைத்திருந்தனர். தென்னிந்திய திரைப்பட துப்பாளர்கள் சங்க தேர்தல் கமலா திரையரங்க வளாகத்தில் மியூசிக் யூனியன் ஹாலில் நடந்தது. கேம் சேஞ்சர் அணி எடிட்டர் வெல்ஃபேர் சார்பில் கோபாலகிருஷ்ணன் தலைவர் பதவிக்கு நின்றார். கேம் சேஞ்சர் பழனியப்பன் ஆவடி ரவியும் சுயேச்சையாக வந்தனர். களத்தில் பல குரல் எழும். தேர்தல் களம் பெரும் போட்டி நிறைந்ததாய் கடைசி நிமிடம் வரை நிச்சயமற்ற நிலை நீடித்ததா? யாருக்கு வெற்றி? யார் இந்த இறுதியில் எரிட்ட வெல்ஃபேர் அணி கோபாலகிருஷ்ணன் தேர்ந்தெடுத்தார் தலைவராய் உயர்ந்தார். உமாசங்கர் பாபு செயலாளராய் அசோக் மேத்தா பொருளாளராய் ஒருங்கிணைந்த அணியார் பதவிகள் அடைந்தார். இவர்களின் வெற்றி சாதாரண சாதனை அல்ல. உண்மையில் அட்டியது இந்த வெற்றிக்கு மிக கடுமையாக வைத்திருந்த உழைப்பின் பலன் இன்று ஜெயமாய் மறந்தது. வணக்கம், நான் கோபிகிருஷ்ணா. 2026-29 ஆண்டுக்கான தென்னிந்திய திரைப்பட படத்தொகுப்பாளர் சங்கத்தோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். 2024-26 நான் தலைவராக இருந்தேன். அந்த காலங்களில் செயல்பட்ட சில செயல்பாடுகள் தான் இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு இந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து இந்த சங்கத்தில் செயல்பாடுகளை பொறுத்து அமையும். இந்த சங்கத்தில் என்னுடைய செயல்பாடு இந்த 2024-26 வரை மிக சிறப்பாக அமைஞ்சதுன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் இவ்வளோ பேர் ட்ரஸ்ட் பண்ணி 4 ஸ்டேட்லேருந்தும் வந்து எனக்காக ஓட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். என் மேலே நம்பிக்கைகள் என்றைக்கும் பொய்க்காது. அந்த உறுப்பினர்களுக்காக உறுப்பினர்களின் நலன்களுக்காக என்றைக்கும் நான் பாடுபடுவேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். 2026-29 ஆண்டுக்கான திரைப்பட தொகுப்பாளர்கள் சங்க தேர்தலில் பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன். இதற்கு முன்பு கடந்த 20 வருடங்களாக தலைவராகவும் செயலராகவும் இருந்திருக்கின்றேன். அதாவது 2005 முதல் 2024 வரை அந்த பதவியை வைத்திருக்கிறேன். பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி. இதற்காக எனக்கு வாக்களித்த என் சங்க உறுப்பினருக்கு எனது மனதார நன்றி. இளைஞர்களுக்கு நாங்கள் சில செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம். அதை கண்டிப்பாக செய்வோம். இந்த படத்தொகுப்பாளர் சங்கம் மென்மேலும் வளர நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ தென்னிந்திய படத்தொகுப்பாளர் சங்கத்தில் 2026-29 எலெக்ஷனில் நான் ட்ரெஷரராக ஜெயிச்சிருக்கேன். சார் செக்ரட்டரியாக ஜெயிச்சிருக்காங்க. நாங்கள் எல்லாரும் திட்டங்கள் பயங்கரமாக சொல்லுவாங்க, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு. எங்களால் என்ன முடியுமோ அதை தான் நாங்கள் செய்வோம். அதை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம்.
குறிப்பா சினிமாவோட இளைஞர்கள் உள்ள வர்றதுக்கு எல்லா அசோசியேஷன்லயும் ஒரு சின்ன பிரச்சனை என்ன இருக்குன்னா, நிறைய அமௌண்ட் கட்டி தான் உள்ள வரணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அதை நாங்க முதல்ல மாத்திருக்கோம். நாங்க வரப்போறதும் அதை தான் முதல்ல மாத்த போறோம். ஏன்னா படத்தொகுப்பாளர் பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கட்டி தான் உள்ள வரணும் ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அதை நாங்க ரொம்ப 1.5 லட்சம் தான் கட்டணும். ஆனா அந்த அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து பண்ணிடுவோம். அப்பதான் ஏழை மாணவர்கள்லாம், ஏழை பசங்கள்லாம் சினிமாக்குள்ள ஒர்க் பண்றது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் எங்களோட முக்கிய, இளைஞர்கள் உள்ள வரணுங்கிறது எங்களோட முக்கியமான டாஸ்க். இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு. இப்போதைக்கு அவ்வளவுதான், இதுக்கு மேல சொல்ல முடியாது. இதுக்கு பிறகு அடுத்த மீட்டிங்ல நாங்க சொல்றோம். உங்களை நம்பிக்கை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த உறுப்பினருக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ண போறீங்க? நிறைய பேர் இந்த ஏஏ டிஜிட்டல் எடிட்டிங் வந்ததுனால வேலை இல்லாம இருக்கிற உறுப்பினருக்கு என்ன செய்ய போறீங்க? டெக்னாலஜி அப்படிங்கிறது எல்லா ரூபத்திலையும் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அந்த அப்டேட் ஆகுறதுக்கு எல்லா உறுப்பினர்களுக்கும் பயிற்சி முகாம்கள் நடத்திக்கிட்டே தான் இருக்கணும். அந்த பயிற்சி முகாம்களை முன்னெடுத்து நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு ஆல்ரெடி நான் முடிவு செஞ்சிருக்கேன். ஏஐ அதோட சேர்ந்து இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டலில் புதுசாக வர சாஃப்ட்வேர்ஸையும் அப்டேட் பண்ணி இந்த மெம்பர்களுக்கு இப்போ பயிற்சி முகாம்கள் தொடங்கலாங்கிறது எங்களோட ஆல்ரெடி இருக்கிற பிளானு. ஸோ அது எக்ஸிக்யூட் பண்ணாலே இந்த மெம்பர்களுக்கான நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ சினிமா ரொம்ப அட்வான்டேஜ் மாடலாக அந்த மாதிரிலாம் ஓகே. நம்ம எடிட்டிங் யூனியன்ல என்ன அட்வான்டேஜ் பண்ண போறோம்? நம்ம எடிட் பண்ணலாம், ஏஐல கொடுத்தாலே கண்டென்ட்டா அவங்களும் எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி போட்டி ஒரு விஷயம் என்னன்னா, எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலும் மனிதனுடைய கிரியேட்டிவிட்டின்னு ஒண்ணு இருக்கு. எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு டெக்னிக் வந்து எல்லாத்துக்கும் மனிதன் தான் பேஸ், மனிதனுடைய உழைப்பு தான் பேஸ். அந்த உழைப்பை வேணா செய்கிற விஷயம், நம்ம அன்னைக்கு பிலிம் ஒர்க் பண்றப்ப நம்ம எல்லாம் மேனுவலா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம். அப்ப அந்த கிரியேட்டிவிட்டி இருந்துச்சு. இப்போ நம்ம நான்-லீனியர்ல ஒர்க் பண்றப்ப இன்னும் ஈஸியா ஒர்க் பண்ண முடியும். அப்பயே நம்ம கிரியேட்டிவிட்டி வந்துச்சு. ஃபியூச்சர்ல ஏஐ வந்தாலும் நம்ம கிரியேட்டிவிட்டி முக்கியம். இந்த மனுஷனுடைய கிரியேட்டிவிட்டிங்கிறது மிஷினால கொடுக்க முடியாது, மனுஷனால மட்டும்தான் யோசிக்க முடியும். தேர்தல் அறிக்கையில நாங்கள் தெளிவாகவே ஆல்ரெடி சொல்லிட்டோம். அசிஸ்டன்ட் எடிட்டர்களை வரைமுறைப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான சில பாயிண்ட்ஸ் நாங்கள் நோட் பண்ணி எங்களோட இதில் இருக்கு. அவங்களோட மெம்பர்ஷிப்லேருந்து ஆரம்பித்து அவங்கள எப்படி முறைப்படுத்தி கொண்டாந்து அவங்களுக்கான சம்பளத்தை எப்படி உறுதிப்படுத்துறது வரையும் அதில் இருக்குது. அதே மாதிரி நிறைய முதியவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கான பென்ஷன் திட்டத்திலேருந்து ஆரம்பித்து அவங்களோட மருத்துவம், அவங்களுடைய மகள்களுக்கான கல்வி, இதுக்கான நிம்மதியாக ஒரு வயதான காலத்தில் கூட அவங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தொடர்றதுக்கான ஏதாவது ஒரு வழியை சங்கம் அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை சங்கம் மூலமாக கொடுக்கறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளும். திரைப்பட படத்தொகுப்பாளர் சங்கத்தில் இன்று எலெக்ஷன் நடந்தது. அதில் நான் அதிக வாக்குகள் பெற்று 194 வாக்குகள் பெற்று முதலிடத்தில் எல்லாம் எனது உறுப்பினர்களின் ஓட்டுகளாலும் வெற்றி பெற்றுள்ளேன். 2008 முதல் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறேன். இப்போ நம்ம யூனியன்ல எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கொடுப்பீங்களா இல்லாதவங்களுக்கு, மெம்பர்ஸுகளுக்கு? இன்னைக்கு எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் கொடுக்குற அளவுக்கு நம்மளுடைய சங்கம் இல்லை. அதனால அந்த சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால முடியாது. அதுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தலாம். அது ஏதாவது ஒரு ரிடக்ஷன் ரேட்ல கிடைக்கிறதுக்கு வேணுமா சங்கத்தின் மூலமா முயற்சி பண்ணலாம். இது முழுவதுமாக இலவசமாக வழங்குற அளவுக்கான நம்ம உறுப்பினர்கள்ட்ட அந்த அளவுக்கான நிதியை நம்ம வசூல் பண்றது கிடையாது. வேற ஒரு வருமானம் அப்படிங்கிறது ஏதாவது செயல்படுத்தினா மட்டும்தான் அதை நோக்கி பயணிக்க முடியும். ஆனால் மென்பொருள்களோட ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகங்கிறதுனால இது பாசிபிள் ரொம்ப கம்மி தான். இறுதியில் எரிட்ட வெல்ஃபேர் அணி கோபாலகிருஷ்ணன் தேர்ந்தெடுத்தார் தலைவராய் உயர்ந்தார். உமாசங்கர் பாபு செயலாளராய், அசோக் மேத்தா பொருளாளராய் ஒருங்கிணைந்த அணியார் பதவிகள் அடைந்தார். இவர்களின் வெற்றி சாதாரண சாதனை அல்ல.